சென்னை மெரினா கடற்கரை சாலையில ஹுண்டாய் எலன்ட்ரா வகை கார் ஒன்று அதிவேகமாக அங்கு நடைபயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பா மெரினா காமராஜர் சாலை விவேகானந்தர் இல்லம் அருகே எதிர்ப்புறத்திலிருந்து கடற்கரை சாலைக்குள் அந்த கார் செல்லும்படியும் அங்கிருந்து பின்னோக்கி சென்றும் முன்னோக்கி சென்றும் அதிவேகமாக அந்த காரை இயக்கியிருக்கிறார். அப்பொழுது அந்த வழியாக வந்த ஒரு இருசக்கர வாகனத்தில் வந்த காவலர் ஒருவர் அந்த காரை மடக்கி பிடிக்க முயலும் போது பின்னோக்கி சென்று அந்த காவலரை இடித்து தள்ளுவது போல சென்றும் அந்த கார் சென்றிருக்கிறது. அந்த காரின் உள்ள ஒரு வாலிபரும் 2 இளம்பெண்களும் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் அந்த காவலர் அந்த காரை விரட்டிய போது மீண்டும் விவேகானந்தர் இல்லம் வழியாக காமராஜர் சாலையில் சென்ற அந்த கார் மெரினா கடற்கரைக்கு மீண்டும் வந்து அந்த காவலர் மடக்கி முயலும் போது அவருக்கு போக்கு காட்டிவிட்டு அங்கிருந்து சீறி பாய்ந்து சென்றிருக்கிறது. இந்த காரை அந்த காவலரை பிடிக்க முயன்ற போதும் அது வேகமாக சென்றிருக்கிறது. தற்போது அந்த கார் பதிவெண்ணை கொண்டு கார் யாருடையது, காரை இயக்கிய நபர் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். TN07CS1315 என்ற மாருதி ஹுண்டாய் எலன்ட்ரா வகை கார் இந்த காரானது என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மயிலாப்பூர் பகுதியை சேர்ந்த அபிஷேக் என்பவர் பெயரில் இந்த கார் இருப்பதையும் போலீசார் கண்டறிந்திருக்கிறார்கள். அந்த காவல் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தற்போது போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.